தமிழர்களின் பல மன்னர்கள் இந்த மண்ணிற்காகவும் மக்களுக்காகவும் எவ்வளவோ கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு போராடி வாழ்ந்ததாக வரலாறுகள் உண்டு. அந்த வகையில் சிவகங்கையை ஆண்ட சின்ன மருது பெரிய மருதுவின் வரலாறும் ஆச்சரியமூட்டுவதாக அமைந்தது. சின்ன மருது பெரிய மருது இருவரையும் எல்லா மக்களுக்கும் நன்கு தெரியும். ஆனால் சின்ன மருதுக்கு ஒரு மகன் இருந்தான் என்றும் அவருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு கொடுமையாக நிறைந்தது என்றும் வரலாறை படிக்கும் போதே கண் கலங்குகிறது. யார் அந்த சின்ன மருது மகன்? அவர் வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்பதை காணலாம். சின்ன மருதுவின் மகன் துரைச்சாமியின் இயற்பெயர் முத்து வருகநாத துரை என்றும் பின்னர் அந்த பெயர் துரைச்சாமி என மருவியது என்றும் சிவகங்கை அம்மானை என்னும் நூல் மூலம் அறிய முடிகிறது. துரைச்சாமி உள்பட 11 விடுதலை போராளிகளை பிடித்து கொடுத்தால் 1000 கூலி சக்கரங்கள் பரிசாக வழங்கப்படும் என்று ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தளபதி கர்னல் அக்னியோ 1801ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி சிவகங்கை குடிமக்களுக்கு ஒரு பொது அறிவிப்பை பிரகடனப்படுத்தினார். மருது சகோதரர்கள் 1801ஆம் ஆண்டு அக்டோபர் 24ஆம் தேதி தூக்கிலிடப்பட்ட பின்னர் 15 வயதே ஆன துரைச்சாமி உள்பட 73 விடுதலை போராளிகளை மலேசியாவின் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் தீவிற்கு, அதாவது இப்போது பினாங்கு தீவு என்று அழைக்கப்படும் தீவிற்கு 1802ஆம் ஆண்டு பிப்ரவரி 11இல் தளபதி வேல்ஸ் நாடு கடத்தி அனுப்பி வைத்தார். 1818ஆம் ஆண்டு தளபதி வேல்ஸ் பினாங்கு தீவுக்கு சென்றபோது உடல்நலம் குன்றிய தோற்றத்துடன் காணப்பட்ட துரைச்சாமியை காண நேரிட்டது. துரைச்சாமியின் இந்த தோற்றம் கண்டு வேல்ஸ் தம் இதயத்தில் கத்தி பாய்ந்தது போன்று இருந்தது என குறிப்பிடுகின்றார். ஆங்கிலேயர்களின் கிழக்கிந்திய கம்பெனியின் உயர் அதிகாரி ஜெனரல் ஜேம்ஸ் வேல்ஸ் 1818இல் பினாங்கு வந்து இறங்கினார். ஓய்வெடுப்பதற்காக பினாங்கு தீவில் தங்கியிருந்த வேல்ஸை பார்க்க ஒரு பார்வையாளர் காத்திருந்தார். அவர் ஒரு கிழவர், தோல் சுருங்கி தலை நரைத்து உடல் மெலிந்து கைகள் நடுங்க நின்று கொண்டிருந்த அந்த கிழவரை உற்று பார்த்தான் ஜெனரல் வேல்ஸ். கிழவரை பார்த்து ஜெனரல் யார் என்று கேட்டார். கிழவரால் பதில் சொல்ல முடியாமல் உதடுகள் நடுங்கின. தன்னை வேல்ஸ் அடையாளம் கண்டுபிடித்து விடுவான் என்ற நம்பிக்கையோடு ஆதரவற்ற கண்களால் ஜெனரல் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார் பெரியவர். அவர் கன்னங்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. யார் நீ என இம்முறை கோபத்தில் வெடித்தது வேல்ஸின் குரல். பயத்தில் ஆடிப்போனார் கிழவர். கைகளை மடித்து உடம்போடு ஒட்டிக்கொண்டு கூனி குறுகி போய் உதடுகளும் கண்களும் துடிக்க ஒரே ஒரு சொல் வெளிப்பட்டது கிழவரிடமிருந்து, துரைசாமியா என்று. அந்த பெயர் வேல்ஸின் முகத்தில் அரைந்தது. இவர் அந்த துரைசாமியா என்று. 15 வயது பையனாக 1802இல் வெளி உலக கொடுமையில் சாயல் கூட படியாத குழந்தை முகத்தோடு தூத்துக்குடியில் கப்பலேற்றப்பட்டு தீவாந்திர தண்டனைக்காக நாடு கடத்தப்பட்ட அந்த துரைசாமியா என்று கலங்கினான் வெள்ளக்காரன். தடித்த ஆற்காடு நாணயத்தை தன் 2 விரல்களால் வளைத்து எறிந்த பெரிய மருதுவின் பரம்பரையில் உதித்த துரைசாமியா என்று கேட்டான். எவ்வளவு தொலைவில் எதிரி இருந்தாலும் குறி தப்பாமல் ஈட்டி எறியும் வீரன். கர்னல் பதவியில் இருந்தபோது வேல்ஸுக்கு வளரித்தடி சுழற்றும் வெற்றியை கற்றுக் கொடுத்த மாவீரன் சின்ன மருதுவின் மகன் துரைசாமியா என்று அவன் மனச்சாட்சி வேல்ஸை உலுக்கியது. துரைசாமியை பார்த்து பெரிதும் இரக்கப்பட்டான் ஜெனரல் ஜேம்ஸ் வேல்ஸ். ஆனால் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி விதிகளுக்கு எதிராக அவனால் துரைசாமிக்கு எந்த உதவியும் செய்ய முடியவில்லை. அவன் வெள்ளை அதிகாரி, அவ்வளவுதான். ஒரு காலத்தில் அவன் மருது பாண்டியரின் நண்பன். பிறகு அவர்களை வேட்டை நாயாக துரத்தை பிடித்து தூக்கில் போட்டவனும் அவன்தான். கம்பெனி உத்தரவின்படி துரைசாமியை தூத்துக்குடி வருவாய் கொண்டு சென்று கப்பலேற்றி பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் என்ற தீவுக்கு நாடு கடத்தியவனும் அவன்தான். ஆனால் வயதாகி தளர்ந்து போன துரைசாமியின் உடலை பார்த்து கலங்கி போய்விட்டான் ஜேம்ஸ் வேல்ஸ். பெரிய ஒரு பாவத்தை செய்துவிட்டதாக கருதினான். 16 ஆண்டுகளில்
தீவாந்தர தண்டனையும் கொத்தடிமை வாழ்க்கையும் ஆங்கில கொடுமைகளுக்கு ஒரு இளைஞனை கிழவனாக்கிவிட்ட கொடுமை வேல்ஸை உலுக்கியது. ஆனாலும் அவன் என்ன செய்வான் பாவம்? இந்த மண்ணில் போராடி வீழ்ந்து சருகாகி உரமாகி மக்கிப்போன பல குடும்பங்களை, சிதிலமாக்கி போன அவர்களது பரம்பைகளை ஒரு நொடி ஈரத்தோடு எண்ணி பார்க்க நமக்கு நேரமில்லையே என்று எண்ணி நான் கலங்கினான். பினாங்கு தீவில் வேல்ஸும் துரைசாமியும் சந்தித்த அந்த நிகழ்ச்சிதான் மருது பாண்டியர் வாரிசு பற்றி ஆதாரபூர்வமாக கிடைத்த கடைசி செய்தி. மன்னர் குலத்தில் பிறந்த துரைசாமிக்கு பெரிய பாவத்தை செய்துவிட்டோம் என்று ஜேம்ஸ் வேல்ஸ் கதறினான், கண் கலங்கினான். காரணம், ஆங்கிலேய கம்பெனி உத்தரவுப்படி துரைசாமியை தூத்துக்குடி வரை கொண்டு சென்று கப்பலேற்றி பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் என்ற தீவுக்கு நாடு கடத்தியவனும் அவன்தான். 16 ஆண்டுகளில் தீவாந்திர தண்டனையும் கொத்தடிமை வாழ்க்கையும் ஆங்கில கொடுமைகளும் ஒரு இளைஞனை கிழவனாக்கிவிட்ட கொடுமை வேல்ஸை உலுக்கியது. ஆனாலும் அவன் என்ன செய்வான் பாவம்? இந்த மண்ணில் போராடி வீழ்ந்து சருகாகி உரமாகி மக்கிப்போன பல குடும்பங்களை, சிதிலமாகி போன அவர்களது பரம்பரைகளை ஒரு நொடி ஈரத்தோடு எண்ணி பார்க்க நமக்கு நேரமில்லையே என்று ஏங்கினான். பினாங்கு தீவில் வேல்ஸும் துரைசாமியும் சந்தித்த அந்த நிகழ்ச்சிதான் வரலாறின் கருப்பு தினம். எந்த ஒரு மன்னர் பரம்பரையில் பிறந்த இளைஞனுக்கும் இது போன்ற கொடுமை நிகழ்ந்திருக்க வாய்ப்பே இல்லை. அரசாள வேண்டியவன், ஆண்டியா கூட ஆகியிருக்கலாம், ஆனால் அனாதையாகிவிட்டான் அந்நிய மண்ணில். காரணம், இரக்கமற்ற ஆங்கிலேயர்களால். வரலாறுகளை படிக்கிற போது சில கதாபாத்திரங்களின் வாழ்க்கை முறைகள் நம்மை கண்கலங்க வைக்கும். ஆனால் சின்னமருதுவின் மகன் துரைசாமியின் வாழ்க்கையை படிக்கிற போது வரலாறே கண்ணீர் வடித்திருக்கும். இப்பேற்பட்ட கொடுமை அரசாள வேண்டிய ஒரு இளைஞனுக்கு, ஒரு இளவரசனுக்கு வந்திருக்கவே கூடாது. 1891ஆம் ஆண்டு மே 18ஆம் நாள் போராளி துரைசாமியின் மகன் மருது சேர்வைக்காரர் என்பவர் மதுரை கலெக்டரிடம் ஓய்வூதியம் கேட்டு விண்ணப்பித்த மனுவில் துரைசாமியின் இறுதி நாட்களை பற்றி குறிப்பிட்டுள்ளார். துரைசாமி பினாங்கிலிருந்து சென்னைக்கு கொண்டு வரப்பட்டார் என்றும் அவர் ஆங்கில அரசிடம் பாதுகாப்பு கோரி மதுரையில் தங்கியிருக்க அனுமதி கேட்டிருந்தார் என்றும், ஆனால் திடீரென துரைசாமி நோய்வாய்ப்பட்டு சிவகங்கைக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு காலமானார் என்றும் அவரது மகன் குறிப்பிட்டிருக்கின்றார். நான் இந்த வரலாறை படிக்கிற போதும் இந்த வரலாறை பதிவு செய்கிற போதும் என் கண்ணில் என்னை அறியாமல் கண்ணீர் வந்துவிட்டது. ஒரு மன்னர், மிகப்பெரிய போராளி, 2 பேர் தூக்கிலிடப்படுகிறார்கள். அவருடைய மகன் அரசு ஆள வேண்டியவன். அவர் மனதில் என்னை ஓடியிருந்திருக்கும் அந்த இளமை பருவத்தில் செல்வாக்காக வாழ்ந்தவர், பசி தெரியாதவர், வறுமை தெரியாதவர், திடீரென அவரை அடிமை என்று கூறி ஏதோ கண்ணுக்கு எட்டாத தெரியாத ஒரு நாட்டில் அடிமையாக காலங்காலமாக வைத்திருந்தது அவருடைய என்ன ஓட்டம் எப்படி இருந்திருக்கும்? நொடிக்கு நொடி, நாளுக்கு நாள் அவர் என்ன நினைத்திருப்பார் என்று நினைக்கிற போதெல்லாம் இந்த பதிவை செய்கிற போது என் மனசே பதறுகிறது. என்ன, கடைசியில் ஒரே ஒரு ஆறுதல், எங்கேயோ அடிமையாக வாழ்ந்தாலும், எங்கேயோ பாவப்பட்டு கஷ்டப்பட்டு கொடுமைகளை சந்தித்து வாழ்ந்தாலும் திரும்ப வந்தார் தமிழகத்துக்கு என்றும், சென்னைக்கு வந்து கடைசியில் சிவகங்கையிலே இறந்தார் என்று கேள்விப்படுகிற போது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிறது. எங்கே ஒரு அயல்நாட்டில் அரசாள வேண்டியவன் அனாதையை செத்து கிடந்தார் என்ற வரலாறு இல்லாமல் சொந்த மண்ணிலே வந்து இறந்திருக்கிறார் என்றால் அவர்களுடைய குடும்பம் பெரிய மருது சின்ன மருது செய்த புண்ணியமாகத்தான் இருக்கும். மக்களை நேசித்த மன்னர்கள், மண்ணை காத்த மன்னர்கள், நேர்மையாக ஆண்ட மன்னர்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு கஷ்டத்தில் தவிக்கிற போது அவர்கள் செய்த புண்ணியம் அவர்களை காப்பாற்றும். அதுதான் துரைசாமிக்கு நடந்தது. 73 பேரில் யாருமே திரும்ப வராத நிலையில் துரைசாமி மட்டும் சொந்த நாட்டுக்கு திரும்பி சொந்த மண்ணில் இறந்து அங்கே மூச்சை விட்டிருக்கிறார் என்றால் அது சின்ன மருதும் பெரிய மருதும் செய்த புண்ணியம்.
இந்த மண் அவரை வரவழைத்திருக்கு என்றுதான் சொல்ல வேண்டும். இதுபோன்ற வரலாறுகளே நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். வெள்ளக்காரனே ஒரு மாவீரன் என்று துரைசாமியை பாராட்டியிருக்கின்றார். இப்பேற்பட்ட மாவீரனே நம் தமிழ் சமூகம் கொண்டாட வேண்டும். பெரிய மருது, சின்ன மருது, வேலு நாச்சியார் போன்றவர்கள் சிவகங்கை சீமையின் மன்னர்கள் என்று அதிகப்படியான மக்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் சின்ன மருதுவின் மகனுடைய இந்த கொடுமையான வரலாறு இன்னும் வெளியில் வராமல் இருக்கிறது. இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி துரைசாமிக்கு ஒரு கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிற விதமாக துரைசாமியோட களங்கத்தை துடைக்கிற விதமாக நீங்கள் ஷேர் செய்யுங்க. அவருடைய வரலாறு, அந்த கொடுமை சில பேருக்கு தெரியட்டும், பல பேருக்கு போய் சேரட்டும். மன்னர் பரம்பரை என்கிற பட்டம் எல்லாருக்கும் கிடைத்திடாது. எல்லாரும் மன்னர் பரம்பரையில் வாழ்ந்துடக்கூட முடியாது. அதற்கான தியாகம் வேண்டும், வீரம் வேண்டும். அதுதான் மருது பாண்டியர்களில் பெரிய மருது, சின்ன மருது, வேலுநாச்சியார், பூலித்தேவன் போன்ற பெரும் மன்னர்கள் ஆண்ட பரம்பரைக்கு அர்த்தமுள்ளதாக வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள்.